குபேரன் டிவி என்ற காணொளியின் மூலம் உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரம் 25/8/2025 31/8/2025 வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி ராசி பலன் இருப்பது என்பதை காணப்போகிறோம். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சுக்கிரனும் புதனும், உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், உத்திர நட்சத்திரத்திலிருந்து பிரயாணிக்கக்கூடிய சந்திரன், கேது, உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் பிரவேசம் உங்கள் ராசியின் 11வது இடமான லாபஸ்தானமான விருச்சிக ராசி வரைக்கும் வரப்போகிறார். அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் கொஞ்சம் காரியத்திலே தடைகள் வந்தாலும் சந்தோஷமும் காரிய வெற்றியும் மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கும். தொழிலிலே புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். துலா ராசிக்குள்ளெல்லாம் வரும்போது 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தான, வாக்குஸ்தானத்தை பார்வையாலே பார்க்கக்கூடிய சூரியனும் கேதுவும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலங்களை பெருப்பதற்காக இருக்குது. அதுக்கு கூடுதலாக குருவும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால பலம் வளமை ரெண்டுமே உங்களை வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3ஆம் இடம் அப்படின்னா இது முயற்சி ஸ்தானம். அந்த இடத்துல உங்கள் ராசிநாதன் நல்ல ஸ்ட்ராங்காக போய் உட்கார்ந்துருக்கிறாரு. உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிறதெல்லாம் சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள். அப்படி ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன லாபத்தை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்புகளை நிறைய கொடுக்கிறார். லாபஸ்தானத்துக்குரியவனான செவ்வாய் அவரை பார்க்கிறார். அதனால் லாபம் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவின் 6ஆம் இட பிரவேசம் நார்மலாக துயரம்னு சொல்லுவோம். நார்மலாக அந்த 6ல் உட்கார்ந்தா. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ல் குரு மறைவது யோகத்தை கொடுக்கும். அதனாலே யோகமாக இருக்கிறது. அந்த யோகத்தினாலே ரிண விமோச்சனம் அப்படிங்கிற விஷயங்கள் உண்டாகும். கடன் தொல்லை தீரும். சண்டை வம்பு வழக்குகள் உங்கள்கிட்ட விலகிவிடும். எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இதனாலே சந்தோஷம் பெருகும். இந்த குருவும் சனியும் செவ்வாயும் தனுசு ராசியான 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே எதிர்பாராத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடும். அப்படியே செலவு வந்தாலும் செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவை கொண்டு வந்து சேர்த்து விட்ருவோம். அதனால் செலவும் வரவும் மேட்ச் அவுட் ஈஸி ஆகிடும். தன தானிய வளர்ச்சிகளை பெறுவதற்கு வாய்ப்புகளை நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் லாபஸ்தானத்தினுடைய செவ்வாயை பிடிச்சிக்கணும். அப்போது செவ்வாய் அங்காரக ஜெயந்தி அப்படிங்கிற 25 ஆகஸ்ட் அன்று அவசியம் முருகப்பெருமானை, வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், வேலை வழிபடுவதே வேலைன்னு வைத்துக்கொள்வது. அப்போது அவரை வழிபடுவதனாலே அங்காரகன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வான். அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் அங்காரகனுக்கு தனி சந்நிதி உண்டு. அவரை அங்கே போய் வழிபடலாம். இல்லையா எல்லா முருகக் கோயிலும் முருகப்பெருமானை வழிபடலாம். வழிபடும்போது நீங்கள் மனதிலே நினைத்த காரியங்கள் ஜெயமாவதற்கு, முயற்சி செய்கிறேன் சார் வேலை ஆகலை சார்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த முயற்சி எல்லாத்தையும் வேலையாக மாற்றுவது நடத்தி கொடுப்பதற்கு இந்த முருகனின் பிரார்த்தனை முடித்து கொடுக்கும். அதுபோல் வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு வரக்கூடிய இந்த குரு ஜெயந்தி, அதுபோல் 27ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரக்கூடிய விநாயகர் ஜெயந்தி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். விநாயகர் வழிபாட்டினாலே, ஏன்னா உங்களுக்கு மகர ராசினாலே உங்களுக்கு விநாயகர் தான் முக்கியம். விநாயகரை வழிபட்டாலே உங்களுக்கு எல்லா விதமான சுபிட்சம் கிடைத்திடும். தினமுமே பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவசியம் நீங்கள் விநாயகர் போய் 108 குழக்கட்டையை செய்துவிட்டு அவருக்கு நைவேத்தியம் செய்து வாருங்கள்.
அருகம்புல் மாலையால் அவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ஒரு நெய் விளக்கை போடுங்க சுவாமிக்கு. ஒரு சதுர்த்தேங்காய் உடைத்து விட்டு உங்கள் பிரார்த்தனையை அவரிடம் பயன்படுத்துங்கள். என்னை எப்போதும் கூட நின்று வாழவை அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.